ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான கார்லிக் சிக்கன் செய்யலாம் வாங்க. தேவையான எண்ணெய் சேர்த்து ஒரு 1.5 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு சோம்பு மட்டும்தான். இந்தமாரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு உடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2-3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினா அடி பிடிக்காமல் வரும், சீக்கிரம் வதங்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சிக்கன் கொஞ்சம் நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிக்கலாம். தக்காளி, நான் பெரிய தக்காளி இருந்தால் ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளினா ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்து இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டு நான் மிளகாப்பொடி எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருக்கீங்கன்னா மிளகாப்பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு, தனியா பொடி ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். அதுதான் நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும் குழம்புக்கு. இப்போது நான் குழம்பு மிளகாப்பொடியும் ஒரு டீஸ்பூன் மிளகு பொடியும் சேர்த்துருக்கேன். மிளகு பொடி தான் மிளகு பொடியும் பூண்டும் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே. வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். கரம் மசாலா பொடி, இந்த பட்டை கிராம்பு எதுவுமே செய்யணும். இது மட்டும் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் குழம்பு. தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் தீயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். வெந்த பிறகு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்து அது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக அதிக எண்ணெயில் போட்டு லைட்டாக அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே கொட்டிக்கலாம். போட்டு உடனே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு கட் பண்ண கொத்தமல்லியை தூவி விட்டால் சூப்பரான கார்லிக் சிக்கன் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.